தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள்கிட்ட ஒரு 3 மாதம் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு சிஎம் கேண்டிடேட்டாக சீமான் அவர்களுக்கு சிஎம் கேண்டிடேட்டாக என்டிஏலேருந்து ஆஃபர் வரும், அதுக்கு உண்டான தூதுவர்கள் வருவாங்க, வந்து பேசுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி தனியாக நிற்கிற முடிவை தான் எடுக்கும் களத்தில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு காணொலி போட்டிருப்பேன். அது இன்னைக்கு நேற்று தான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். அது வந்தது உண்மை. ஆனால் சீமான் அவர்கள் 234லையும் தனியாக தான் நிற்க போகிறாங்கிறது உண்மை. அது வரைக்கும் நடக்கக்கூடிய அரசியலெல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க, சரியா? அது வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. நீங்கள் எப்போவுமே இந்த நாய்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. நாய்ஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த ஊடகங்கள் தொடர்ச்சியாக ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அவங்களுக்கு வியாபாரம் ஓடும், அவங்களுக்கு சரியாக வரும். ஆனால் தலைவர்கள் அவங்க முடிவில் தீர்க்கமாக இருப்பாங்க. இந்த ஒரு 8 மாதத்துலலாம் ஒரு முடிவுகளை மாற்றி விளையாடக்கூடிய அளவுக்கு பெரிய ரிஸ்க்கை சீமான் அவர்கள் அவர் தொடர்ச்சியாக எதனால வாக்கு உயர்ந்து வருதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். எங்கெங்கே வாக்கு உயர்ந்து வருதுன்னு தெரியும். அவர் திமுக, பாமக, விசிக எல்லா இடத்துல இருந்து அரசியலை கற்றுட்டு தான் வெளியே இப்போ தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு அரசியல் இருந்தால் தான் தமிழ் தேசியம் வலிமை பெறும், தமிழ் மீட்சி பெறுங்கிறத அந்த திராவிடத்துக்கு எதிரான தமிழ் தேசிய கோட்பாடு, இங்கே சித்தாந்த அடிப்படையின் அரசியல் தான். அதுக்கு தான் இங்கே வேக்யூம் இருக்கு. எல்லாரும் இந்த கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ், மெட்டீரியல் பாலிடிக்ஸ் பண்ணுறது இங்கே 1000 பேர் வந்துட்டாங்க. ஆனால் ஒரு சித்தாந்த அடிப்படையில் பொது சித்தாந்தமாக ஒன்றை கொண்டு வச்சு ஏற்கனவே இருக்கிற சித்தாந்தத்துக்கு எதிராகவும் அதுவும் அறம் சார்ந்து நிற்கிற ஒரு சித்தாந்தமாக இருக்கணும்னு சொல்லி தான் தமிழ் பேரினத்துக்குன்னு ஒரு அரசியலை கட்டி எழுப்புறாரு. இதனால மற்ற இனங்களுக்கெல்லாம் எந்த ஆபத்து கிடையாது. அது ஒரு தவறான புரிதலில் ஏற்படுறது. நம்ம கோட்பாட்டை சரியாக எடுத்து வைக்கிறோம். அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது, நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்கானது, தலைமை அதிகாரம் எப்பவுமே தமிழனுக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ எல்லாருக்கும் பொது உடைமை தான் அங்கேயும் கான்செப்ட். உங்களுக்கு நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த அரசியல் எப்படி போய்கிட்டு இருக்கு, 26 நோக்கி இந்த அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு. நான் சொன்னேன்ல, முதல்ல நான் கிளைம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஆஃபர் வருது, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார். அப்போ அடுத்து என்ன பிளான்? என்ன இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா அடுத்த எப்படி இந்த கட்சி அதோட கொள்கையை அடைய போகுதுங்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ராக்டிக்கல் மேப்பை நம்ம போட்டே ஆகணும். அதுக்குண்டான ப்ளூ பிரிண்ட்டை கையில் வச்சுருந்தே ஆகணும். இல்லை சும்மா ஏனோதானு பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்க. இந்த தேர்தலில் தனியாக நின்று எவ்வளோ வாக்கை பிரித்தாலும் சரி, ஆனால் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளோ வாக்கு கொடுக்க போகிறாங்க. இதில் இந்த எடப்பாடி அவர்களை உடைச்சி விளையாடுறணும்னு பாஜக முடிவு பண்ணிருச்சு. நீங்கள் அதுக்குண்டான தரவு எப்படி அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, சீமானவர்கள் ஒருவேளை ஒத்துக்கிட்டு இருந்தா 2வது இடத்துக்குண்டான பிளேஸை சீமான் அவர்களும் பாஜகவும் நின்று வாங்கி அதிமுகவை கீழே தள்ளியிருக்க முடியும். உங்களுக்கு அதை செய்ய முடியும். அதை ஏன் செய்யலை அப்படின்னா, இவர் ஒத்துக்கல, சீமான் அவர்கள் ஒத்துக்கல. அதனால இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிளான் பி என்னன்னா, அண்ணாமலை அவர்களை வச்சு எடப்பாடியை திருப்பியும் பலவீனப்படுத்த பார்க்குறாங்க. அதுக்கு தான் டிடிவி தினகரனை யூஸ் பண்ணுவாங்க. அது போக பல கூட்டணிகளும் இனிமேல் உருவாகும். எடப்பாடி அவர்களை அந்த பைப்போலார் பாலிடிக்ஸை உடைக்கிறதுக்கு முடிவு பண்ணி தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நீங்கள் இப்போ சீமான் அவர்கள்ட்ட இப்போ அண்ணாமலை இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறார், கட்சிக்குள்ளேருந்து நடவடிக்கை எடுக்கிறாருன்னா சும்மா எடுக்க மாட்டார். அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கு தான் அந்த என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி அவர்களை எதிர்த்து போன 18 வாக்குகளை வெளியே கொண்டு திருப்பியும் இந்த 3 பேரும் தோத்துருப்பாங்க. அடுத்தது அப்படின்னா என்ன எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் தலைமையில் வெல்ல முடியாது அதிமுக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவரும் பாமக, விசிக மாதிரி ஒரு கட்சியாக இருக்கும் அதிமுக, அவ்வளோதானே தவிர நீங்கள் சொல்லிக்கலாம் ரெட்டையிலான்னு பெருமை பேத்திக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு கட்சியாக அப்படியே இருக்கும். அது அவருக்கு லாபம் தான். பொலிட்டீஷியனுக்கு, அரசியல்வாதிக்கு எல்லாமே லாபம் தான். தலைவனுக்கு தான் அடுத்த தலைமுறையை பற்றி கவலை இருக்கும். ஒரு அரசியல்வாதிக்கு அவங்களோட இண்டிவிஜுவல் பாலிடிக்ஸ், அவங்களோட லீடர்ஷிப், அசர்டேஷன், அது மட்டும் தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கும். ஸோ அதனால எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவைன்னெலாம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த இடத்துல ஒரு 20 விழுக்காடு வாக்கு கிட்டத்தட்ட நெருக்கிடுச்சு தமிழ் தேசிய கொள்கை அப்படின்னா, திராவிடத்துக்கு எதிரான ஒரு பலமான கொள்கை தமிழ் தேசியம்ங்கிறது மக்கள் அந்த ரெண்டு சிந்தனை கொண்ட மக்களும் தமிழ்நாட்டில் நிறைய வந்துட்டாங்க. அப்போ அதுக்கு மதிப்பு கொடுத்தாகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ கூட்டணி கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி திராவிடத்தின் ஒரு தடவை தோக்கடிப்பாங்க, அவங்க தோக்குற வரைக்கும் அவங்க ஒன்றா தான் நிற்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இன்னொரு முயற்சி நடக்கும், சீமான் அவர்கள் தலைமையில் அணிவகுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி நடக்கும். ஏன்னா மக்கள் பலத்தை தான் கொடுத்துருவாங்க இந்த தேர்தலில். நீ யார் மேலே யார் கீழே தூக்கி வச்சுருவாங்க. எடப்பாடி அவர்களை கவுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் பாஜக அந்த அளவு சீட்டு கொடுத்து அவங்கள தக்க வச்சுக்கிட்டு அண்ணாமலையும் அரவணைச்சு போனார் அப்படின்னா அது வேற மாதிரி போகும் கதை. ஆனால் அண்ணாமலை வெளியே ரிவோல்ட் பண்ணுறாரு, எடப்பாடி அவர்கள் கூட்டணி முறியுது அந்த மாதிரினா
உங்களுக்கு சீமான் அவர்களை வச்சு செய்ய நினைச்சது இப்போ அண்ணாமலையை வச்சு செய்ய நினைக்கிறாங்க. ஏன்னா சீமான் அவர்கள் கோஆப்ரேட் பண்ணலைங்கிறது தான் நான் கேள்விப்பட்டது. அவங்க வந்து நம்ம தமிழ் தேசியத்துக்கு உண்டான வாக்குகளை எடுக்கிறணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதை வளர்த்து எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை வளர்த்து எடுத்தால் தான் திராவிடங்கிற இதை அடிச்சு நொறுக்க முடியும் அப்படிங்கிறத. அதுக்கு நான் என்ன காரணம் நினைக்கிறேன்னா, தொடர்ச்சியாக அந்த கொள்கையை சார்ந்தவர்கள் அவரை கரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆதரவு கிடைக்குதுங்கிறத அவர் தெரிஞ்சிருக்கிறாரு. அதனால தான் அது பண்ணப்படுது. ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், சரி இது வந்து ஒரு கொள்கை சார்ந்த ஒரு அரசியல். அடுத்தது இது மெட்டீரியல் பாலிடிக்ஸில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு என்ன பலன்? இதனால இப்படியே போயிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டால், 29 அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக வந்து அமைச்சரவையை கொண்டு காலில் போடுவாங்க. ஒரு 20 விழுக்காடு வாக்கெல்லாம் எடுத்துருச்சு அப்படின்னா, இல்லை ஒரு 16 விழுக்காடு 17 விழுக்காடு வாக்கு எடுத்துருச்சு அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் இண்டிவிஜுவலாக எடுத்து வச்சிருக்கிற வாக்கு இது வரைக்கும் 20 விழுக்காடு தான், 20 கிட்ட தான். ஸோ அது வந்து பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லைன்னு வந்துடும், அவங்கள வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு வந்துடும். நீங்கள் இந்த அளவுக்கு வாக்குக்கு வந்து அமைச்சரவையை கொண்டு வந்து கொட்டுவாங்க. அன்னைக்கு என்ன அமைச்சரவையை கேட்குறாருன்னு பார்க்கணும் சீமான் அவர்கள். அன்னைக்கும் கொள்கை சார்ந்து வெளியுறவுத்துறையும் தொழில் வளர்ச்சித்துறைலாம் ரொம்ப பெரிய விஷயம். அது என்னன்னா, ஃபியூச்சர் என்னங்கிறத ஒரு கவர்மெண்ட் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதுங்கிறதான் கம்பெனிஸ் இன்றைக்கி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கும்போது தான் என்னென்ன அடுத்த ப்ராஜெக்ட் வரப்போகுது, உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறதுலாம் அட்வான்ஸாக தெரியும். அதுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா முரசொலி மாறன் தான் முதல்ல இந்த பெரிய பெரிய டெக்னாலஜி கான்ஃபரன்சஸ் அதுக்கெல்லாம் வந்து அழைப்பு வரும். அப்போ கவர்மெண்ட் வந்து பிரதிநிதிகள் போவாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வருதுன்னா அடுத்தது நாடு எதை நோக்கி நகருதுங்கிறதெல்லாம் முதல்ல அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ வெளியுறவுத்துறை எதுக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க தேவையில்லை. அதுக்குண்டான நெகோசியேஷன், டிப்ளமேசியை வலுப்படுத்துறது, இனப்படுகொலைக்கு உண்டான நீதி கிடைக்கிறது, இதுக்கு தான் வெளியுறவுத்துறை. ரெண்டாவது நம்ம தொழில் வளர்ச்சித்துறை. அது எதுக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டை வளப்படுத்துறதுக்கு. இந்த 2 அமைச்சரவையும் கேட்டு வாங்கி அதை காலில் வந்து விழுவாங்க, கொண்டு வைப்பாங்க. ஒரு 20 விழுக்காடு வாக்கெல்லாம் வந்துட்டோம்னா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், அடுத்த பாராளுமன்றத்தை தேர்தல் 2 அமைச்சரவைனா நீங்கள் ஒரு எவ்வளோ பெரிய மாற்றத்தை நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த கட்சியை நோக்கி திரும்பி வைக்கலான்னு பார்த்துக்க. 2 கேபினட் மினிஸ்ட்ரி பெரிய ஒரு உலகளாவிய ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை வந்து அந்த விஷனரி, அப்போ வந்து இவருக்கு விஷன் இருக்குது, எக்ஸிக்யூஷனுக்கு தான் ஆள் வேணும். அதை வச்சு அமைச்சர்களை போட்டு 2 பேரும் நல்ல சூப்பர் கேண்டிடேட்டாக படித்தவங்களா மத்திய அரசில் பாராளுமன்றத்தில் இது வரைக்கும் சென்சிபிளாக பேசக்கூடிய த மோஸ்ட் காம்பிடென்ட்டாக 2 பேர் எம்பியாக போய் மந்திரி ஆனாங்கன்னா தெரிக்க விடலாம். நீங்களும் சிந்திச்சு பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளமுடன்.